வணக்கம் நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம பார்த்த 20 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போறது வேற லெவல். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சினிமாவோட ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் படங்கள். ஆமா நண்பர்களே, பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைஞ்சது, வெளியே வந்தப்ப யாருமே பார்க்காதது. ஆனா காலம் போக போக அது எல்லாமே கல்ட் கிளாசிக்கா மாறுச்சு. சமூக வலைத்தளங்கள்லயும் ஓடிடிகள்லயும் இப்ப வைரல் ஆகி கொண்டு இருக்கிற ஹிட்ஸ் தான் அது. இந்த படங்களை பார்த்தா மட்டும்தான் தமிழ் சினிமா எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது ஒவ்வொன்னும் ஒரு பரிசோதனை, ஒவ்வொன்னும் ஒரு புதிய கதையை சொல்லும் முறை. அதனால தாமதம் இல்லாம பார்க்க வேண்டிய 10 அல்டிமேட் தமிழ் திரைப்படங்களை பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஆரண்ய காண்டம். இது 2011 வெளியான படம். இந்த ஆரண்ய காண்டத்தோட படக்காட்சிகள் எப்படி இருக்கும்னா, ஜாக்கீஸ் ஆஃப் சம்பத்ராஜ் நடிப்புல வெளியான நியோ நோயர் காட்சிகள். இதுதான் தமிழ் சினிமாவோட முதல் நியோ நோயர் படம். தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்துல 2011 வெளியான இந்த படம் அப்ப பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா இது ஒரு கல்ட் கிளாசிக் படமா இருந்துச்சு. ராக்கி ஷாப், ரவி கிருஷ்ணா, சம்பத்ராஜ் ஆகியோரோட நடிப்புல வெளியாச்சு இந்த படம். 24 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் கதை தான் இது. 2 எதிர்ப்பு கும்பல்கள், ஒரு பை கொக்கைன், அப்புறம் அதை சுத்தி நடக்கிற சம்பவங்கள், இத பத்தினது தான் இந்த கதை. ஹைப்பர் லிங்க் நேரடியா கதை சொல்லும் முறை அட்டகாசமா இருந்துச்சு. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 8.5. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம். இந்த கதையோட சுருக்கம் என்னதுன்னா, சிங்கப்பெருமாள், கஜேந்திரன் அப்படிங்கிற 2 எதிர்ப்பு கும்பல் தலைவர்களும் ஒரு பை கொக்கைன் 2 கும்பல்களுக்கு நடுவுல சிக்கிக்கிறதும் அதை காப்பாத்த முயற்சிக்கிறப்ப நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம். ஒவ்வொரு கேரக்டரோட கதையும் இணைந்து செல்லும் ஒரு மாஸ்டர் பீஸ். அடுத்த 2வது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல வெளியான டார்க் காமெடி படம் தான் ஜிகர்தண்டா. 2014 வெளியான இந்த படம் சித்தார்த் அப்புறம் பாபி சிம்ஹா நடிச்சிருக்காங்க. இது ஒரு இயக்குனரோட கனவு. ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு உண்மையான கேங்ஸ்டரை ரிசர்ச் செய்ய முயற்சிக்கிறாரு. ஆனா விஷயங்கள் கட்டுக்கடங்காம போகுது. இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. பாபி சிம்ஹாவுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதும் கிடைச்சது. ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 8.2. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா அமேசான் பிரைம் வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, ஒரு இளம் இயக்குனர் ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவரு ஒரு உண்மையான கேங்ஸ்டரை பின்தொடர்றாரு. ஆனா அந்த கேங்ஸ்டர் அதை கண்டுபிடிச்சு அவரையே ஒரு படத்தோட ஹீரோவா மாத்த முயற்சிக்கிறாரு. காமெடி, ஆக்ஷன், ட்விஸ்ட் எல்லாமே கலந்த ஒரு ரசிகனுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அடுத்து 3வது படம் தான் தியாகராஜன் குமாரராஜாவோட இன்னொரு மாஸ்டர் பீஸ். அதுதான் சூப்பர் டீலக்ஸ்ங்கிற படம். 2019 வெளியான இந்த படம் ஒரு ஆன்டாலஜி. 4 வேற வேற கதைகள்ல ஒரே நாள்ல நடக்கும். விஜய் சேதுபதி, பகத் பாசில், சமந்தா, ரம்யா கிருஷ்ணன் மாதிரியான ஸ்டார் காஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல பாலியல், மதம், இறப்பு, உறவு மாதிரியான தடை செய்யப்பட்ட விஷயங்களை ரொம்பவே தைரியமா பேசியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துக்காக தேசிய விருது கிடைச்சது. ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இது பெரிய வெற்றியை கொடுக்கல. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10க்கு 8.3. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, ஒரு திருநங்கை அவங்களோட மகனை சந்திக்க வர்றாங்க. ஒரு மனைவி தன் காதலனோட உடலை மறைக்க முயற்சி செய்யறாங்க. ஒரு கணவன் தன்னோட மனைவியை விட்டு போக முடிவு செய்யறாரு. ஒரு சிறுவன் தன்னோட அப்பாவை தேடுறாரு. இந்த 4 கதைகளையும் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சிறப்பு. இப்ப அடுத்தது ஒரு ஹார்ட் வார்மிங் படத்தை பத்தி பார்ப்போம். அந்த படம் தான் காக்கா முட்டை. M மணிகண்டனோட இயக்கத்துல 2015 வெளியான இந்த படம் சேரியில வாழும் 2 சிறுவர்களோட கதை. அவங்களோட கனவு ஒரு பீட்சாவை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா அவங்க கிட்ட பணம் இல்ல. அந்த பீட்சா கடைக்காரர் அவங்கள உள்ள அனுமதிக்க மறுக்கிறாரு. இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. சிறந்த குழந்தைகள் படத்துக்கான விருது கிடைச்சது. ஆனாலும் நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10க்கு 8.3. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம்.
இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, 2 சிறுவர்கள் ஒரு புதிய பீட்சா கடை திறக்கிறத பாக்குறாங்க. அவங்களுக்கு பீட்சா சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வருது. ஆனா அவங்க கிட்ட பணம் இல்ல. அவங்க எப்படி பணத்தை சம்பாதிக்க முயற்சிக்கிறாங்க, அவங்களோட கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது தான் இந்த படம். இது ஒரு எளிய கதை தான், ஆனா மனசு தொடும். அடுத்தது அருண் பிரபு புருஷோத்தமன் இயக்கத்துல வெளியான சமூக நாடகமான அருவிங்கிற படம். 2017 வெளியான இந்த படத்துல அடிதி பாலன் நடிச்சிருக்கிறாரு. இது ஒரு இளம் பெண்ணோட கதை. அவள் சமூகத்துல நுகர்வோர் போக்கு, ஊடக கையாளுதல், அப்புறம் ஆணாதிக்க எதிர்ப்புகளை எதிர்கொள்றா. இந்த படம் விமர்சன ரீதியா பாராட்டப்பட்டுச்சு. ஆனா பலருக்கு இது தெரியாது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8.3. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா சன்நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். இந்த கதையோட சுருக்கம் என்னதுன்னா, அருவி ஒரு சாதாரண பெண் தான். ஆனா விதி அவளை ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு பங்கேற்க வைக்குது. அந்த ஷோவ்ல அவ சமூகத்தோட 2 பக்கத்தை வெளிப்படுத்துறா. நுகர்வோர் போக்கு, ஊடகங்களோட பொய்மை, அப்புறம் ஒரு பெண் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே ரொம்பவே பவர்ஃபுல்லா சொல்லும் படம் தான் இது. அடுத்து 6வது படம் ராம் இயக்கத்துல வெளியான யதார்த்தமான காதல் நாடகமா இருக்கிற தரமணி. 2017 வெளியான இந்த படத்துல ஆண்ட்ரியா, ஜெரோமியா, அப்புறம் வசந்த் ரவி நடிச்சிருக்கிறாங்க. இது நவீன சமூகத்துல உறவுகளோட சிக்கல்களை ஆராயுது. பாலின இயக்கம், பணியிட துன்புறுத்துதல், நகர்ப்புற வாழ்க்கையோட சவால்களை பத்தி இந்த படம் சொல்லியிருக்கு. இந்த படம் விமர்சகர்களால பாராட்டப்பட்டுச்சு. ஆனா பலருக்கு இது தெரியாது. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10க்கு 7.8. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா அமேசான் பிரைம் வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, ஒரு இளம் பெண் அப்புறம் ஒரு இளைஞன் 2 பேருமே நவீன சென்னையில வாழ்றாங்க. அவங்களோட உறவு, வேலை, கனவுகள், அப்புறம் அவங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பத்தினது தான். ஆனா இது ஒரு சாதாரண காதல் கதை இல்ல. இது நவீன உறவுகளோட உண்மையான சித்தரிப்பு. கடைசி வரைக்கும் உங்களை சிந்திக்க வைக்கும் படம் இது. இப்ப அடுத்து வர்றது பிரம்மா இயக்கத்துல வெளியான சமூக நாடகமா இருக்கிற குற்றம் கடிதல். 2015 வெளியான இந்த படம் ஒரு பள்ளி ஆசிரியை ஒரு மாணவனை அடிக்கும் ஒரு சம்பவத்தை மையமா கொண்டிருந்துச்சு. அந்த மாணவன் மயங்கி விழுறான். இது ஒரு சின்ன சம்பவம், ஆனா இது பலரோட வாழ்க்கைய மாத்துச்சு. இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான விருது கிடைச்சது. ஆனா இந்த படம் ரொம்பவே குறைவா தான் அறியப்பட்டுச்சு. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10க்கு 7.8. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா அமேசான் பிரைம் வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, மெர்லின் ஒரு புதிய ஆசிரியை. அவள் ஒரு குறும்பு மாணவனை அடிக்கிறா. அந்த மாணவன் மயங்கி விழுறான். இந்த சம்பவம் ஆசிரியைய, மாணவனோட குடும்பத்தை, பள்ளி நிர்வாகத்தை, அப்புறம் சமூகம் எல்லாத்தையுமே பாதிக்குது. ஒவ்வொருவரும் அவங்களோட கோணத்துல இந்த சம்பவத்தை பாக்குறாங்க. யார் தவறு யார் சரி அப்படின்னு ஒரு எளிய சம்பவத்தோட பின்னால இருக்கிற சிக்கல்களை வெளிப்படுத்தும் படம் தான் இது. அடுத்தது வெற்றிமாறன் இயக்கத்துல வெளியான கேங்ஸ்டர் சாகா படமான வட சென்னை. 2018 வெளியான இந்த படத்துல தனுஷ் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வட சென்னையில இருக்கிற அடிமட்ட மக்கள்களோட வாழ்க்கையையும் அரசியல் சிக்கல்களையும் ஆழமா ஆராய்ந்திருக்கு. இந்த படம் விமர்சன ரீதியா பாராட்டப்பட்டுச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல அது எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 10க்கு 8.4. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் இல்லைன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, அன்பு ஒரு திறமையான கேரம் வீரர். ஆனா அவரு வட சென்னையில கும்பல் பேர்ல சிக்கி கொள்றாரு. அவர் ஒரு கும்பல்ல சேர்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட பகுதியை அழிக்க திட்டமிடும் கும்பலுக்கு எதிரா நிற்க முடிவு செய்யறாரு. விவசாயம், துரோகம், பழிவாங்குதல், இது எல்லாமே கலந்த ஒரு எபிக் கதை இது. அடுத்து 9வது படம் தான் கமலஹாசனோட ரொம்பவே அண்டர் ரேட்டட் படங்கள்ல ஒன்னா இருக்கிற உத்தம வில்லன். ரமேஷ் அரவிந்த் இயக்கத்துல 2015 வெளியான இந்த படம் ஒரு ஸ்டார் நடிகனோட கதை. அவருக்கு மூளை கட்டி. அவரோட குரு மார்த்தகரசியுடன் ஒரு காமெடி படம் எடுக்க முடிவு செய்யறாரு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைஞ்சது. ஆனா OTTல வெளியானதுக்கு அப்புறம் பலரோட கவனத்தை ஈர்த்துச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.3. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா G5 அப்புறம் அமேசான் பிரைம் வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா,
மனோரஞ்சன் ஒரு பெரிய ஸ்டாரு, ஆனா அவருக்கு மூளை கட்டி இருக்கிறது தெரிய வருது. அவரோட கடைசி படமா ஒரு காமெடி படம் எடுக்க முடிவு செய்யறாரு. அந்த படத்துல அவரு 8ஆம் நூற்றாண்டோட கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறாரு. நவீன காலமும் பழைய காலமும் ஒன்றிணைந்து சொல்லும் ஒரு அழகான கதை இது. அடுத்தது கடைசி படமா செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடித்த உளவியல் நாடகமான மயக்கம் என்ன அப்படிங்கிற படம். 2011 வெளியான இந்த படம் ஒரு போராடும் புகைப்பட கலைஞனோட கதை. அவரு தன்னோட நண்பனோட காதலிய காதலிக்கிறாரு. ஆனா இது ஒரு சாதாரண கதை இல்ல. இது உளவியல் சிக்கல்கள், மன அழுத்தம், அப்புறம் உறவுகளோட சிக்கல்களை ஆராயும் படம். இந்த படம் வெளியானப்ப பெரிய வெற்றியை கொடுக்கல, ஆனா இன்னைக்கு இது ஒரு கல்ட் கிளாசிக்கா இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.7. இந்த படத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா சன் நெக்ஸ்ட் அப்புறம் ஆஹால பார்க்கலாம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னதுன்னா, கார்த்திக் ஒரு புகைப்பட கலைஞன். அவன் தன்னோட நண்பன் சுந்தரன் காதலிக்கும் யாமினிய சந்திக்கிறாரு. முதல்ல அவங்களுக்குள்ள பிடிக்காது, ஆனா மெதுவா அவங்களுக்குள்ள காதல் வளர்ந்துச்சு. ஆனா இந்த காதல் அவங்களோட வாழ்க்கைய சிக்கலாச்சு. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய பிரச்சனைய உருவாக்குது. கடைசி வரைக்கும் பதட்டமாவே கொண்டுட்டு போற ஒரு அழகான கதை இது. இதே மாதிரி அடுத்த ஒரு 10 படங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.